வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கதை சொல்லும் காதை யூடியூப் சேனல். உங்கள் மனதில் கேட்கும் குரல். இன்னைக்கு கதைக்குள்ள போகலாமா? இந்த கதையின் தலைப்பு மரச்சிலையில் மறைந்த காதல். சென்னை அருகே உள்ள ஒரு பழைய கிராமம் காந்திவாசல். இது ஒரு பசுமை சூழ்ந்த ஊர் ஆகும். பெரும்பாலான வீடுகள் காலியாக இருந்தன. நினைத்த நேரம் மழை பொழிந்து அதன் சத்தம் சூழ்ந்திருக்கும். நம் கதையின் நாயகன் ஸ்ரீதர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பணிபுரிகிறான். சமீபத்தில் ஒரு பிரேக்கப்பும் அனுபவித்து வாழ்வே இருளில் மூழ்கியது போல் ஒரு துன்பத்தை அனுபவித்து புதியதொரு வாழ்க்கையை தொடங்கவே ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலைக்கு மாறி அந்த கிராமத்தை தேர்ந்தெடுத்து அதற்கு செல்கிறான். அவன் குடிபெயர்ந்து சென்ற வீட்டின் வாசலில் ஒரு மரமும் இல்லாமல் செடியும் இல்லாத அளவு ஆள் உயர ஒரு சிறிய மரம் இருந்தது. மழை நேரங்களில் அதன் நிழல் ஒரு பெண் அமர்ந்திருப்பதை போல அவ்வப்போது அவன் கவனித்திருந்தான். அன்றிரவு மழை பெய்து கொண்டிருந்தது. அந்த கிராமம் முழுவதும் 8 மணி வாக்கில் அனைவரும் வீட்டை பூட்டிவிட்டு அமைதியாகி விடுவார்கள். ஊரே வெறிச்சோடி காணப்படும். அதேபோல் ஒரு சத்தமில்லாத இரவில் நடுவே ஒரு பெண்ணை சந்திக்கிறான் ஸ்ரீதர். அதேபோல் மயான அமைதியில் மழையின் சத்தம் மட்டும் கேட்டுக்கொண்டிருக்கும் அந்த இரவில் ஒரு பெண்ணை சந்திக்கிறான் ஸ்ரீதர். எப்போதும் போல் அவளின் நிழல் அந்த சிறிய மரத்திற்கு கீழ் தோன்றியது. அவளது முகம் பாதி ஒளியில் பாதி இருளில். அவளிடம் சென்று, எப்படிமா மழையில மட்டும் கரெக்டா வந்துடுற என்று கேட்டான் ஸ்ரீதர். இங்குதான் என் வீடு, என் பெயர் புயலி என்றாள் அந்த பெண் மென்மையாக. அடுத்த நாள் காலை அவள் வழக்கம் போல் காணாமல் போய்விட்டாள். அவளை பற்றி தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தில் பக்கத்து வீட்டாரிடம் விசாரித்தான் அவளை பற்றி. புயலியா? இந்த ஊர்ல அப்படி ஒரு பேர்ல யாருமே இல்லையே தம்பி. அந்த ஆமா, நான் சொல்லணும்னு இருந்தேன். ஆனா நீங்க புதுசா வந்தவர் பயந்துருவீங்களோன்னு சொல்லாம விட்டுட்டேன் தம்பி. அந்த மரத்துக்கு கீழே போகாதீங்க. இங்க இந்த ஊர்ல யாருமே அங்க போக மாட்டோம். சொன்னா புரிஞ்சுப்பீங்க என்று நம்புகிறேன் என்றாள் அந்த பக்கத்து வீட்டு பெண்மணி. மறுநாள் இரவு மீண்டும் புயலியை சந்திக்கிறான். அதே போல் அமைதியான இரவு. மழை பொழியும் நேரம் அவள் தோன்றினாள் நிழல் போல் அந்த மரத்திற்கு கீழ். நீங்க நினைக்கிற மாதிரி நான் இல்லை ஸ்ரீதர். இந்த மரத்துடன் எனது வாழ்க்கை பூட்டப்பட்டிருக்கிறது. இங்க நீங்க பிழைக்கிறதுக்காக தானே வந்தீங்க. உங்க பிழைப்பை மட்டும் பாருங்க. தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடாதீங்க என்று அவள் கண்களில் ஆழ்ந்த துயரத்துடன் ஆனால் குரலில் மென்மையுடன் சொன்னாள். ஸ்ரீதரின் மனதில் பல கேள்விகள் தோன்றின. நைட் ஆனா மட்டும் வரா, ஆனாலும் யாருன்னே தெரியாது என்கிட்டயும் பேசுறா, என் பேரெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கா. ராத்திரி வந்தா மட்டும்தான் உயிரோட இருப்பாளா? ஏன் மரத்துக்குள்ளேயே இருக்கா? அப்போ காலையில எங்க போவா? இவ்வாறு பல கேள்விகள் தோன்றினாலும் புயலியின் சோகமும் அழகும் அவனது மனதை அவளை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வத்தை தூண்டுகிறது. ஸ்ரீதர் ஒரு கட்டத்தில் அவனை அறியாமலே அவன் மனது அவளை பார்க்கும் ஆர்வத்துடன் நாள் முழுவதும் எப்போடா நைட் ஆகும், எப்போடா அவளை பார்ப்போம் எனும் அளவு அவன் அவளுக்காக காத்திருக்க ஆரம்பித்தான். அந்த நாளே அவளை பார்த்தால்தான் பூரணம் அடைந்தது போல் அவனுக்கு மனதில் தோன்ற ஆரம்பித்தது. அவன் எதிர்பார்த்தது போல் தினமும் இரவில் மழை பொழிந்தது.
அவள் நிழலாக அந்த மரத்தடியில் தோன்றினாள். இவன் சென்று அவளிடம் பேசுவான். அதேபோல் ஒரு இரவில் மனதில் அவன் தைரியத்தை வரவழைத்து கொண்டு அவள் அருகே சென்று அமர்ந்து அவள் கையை பிடித்து, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். உன்னைய இந்த மரத்திட்டேருந்து விடுவிக்கணும் புயலி. அதுக்கு ஏதாவது வழி உனக்கு தெரியுமா? தெரிஞ்சா, அப்படி ஒரு வழி இருந்தா சொல்லு. இந்த உலகத்துல எந்த மூளைக்குனாலும் நான் போய் உனக்காக உன்னைய விடுதலை அடைய செய்யறேன். நீ இங்கிருந்து வெளியே வரணும். எத்தனை நாளைக்கு தான் இப்படி மரத்தடியில இருப்ப என உணர்ச்சி பொங்க அவளிடம் சொல்கிறான். அவள் மெதுவாக அவனை நிமிர்ந்து பார்த்து பதில் சொல்கிறாள். நீ உண்மையா எனக்கு இதை பண்ணுவியா ஸ்ரீதர்? ஆனா என் உயிர் இந்த மரத்துடன் முடிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த மரத்தில் கட்டப்பட்டு இருக்கிறது. ஒரு நாள் இதே போல் ஒரு இரவில் தான் என்னை யாரோ என் பின்னாடியில் இருந்து என்னை கத்தியால் குத்தி கொன்று இந்த இடத்தில் புதைத்து இதற்கு மேல் இந்த மரத்தை நட்டு வைத்தார்கள். அதனால்தான் இங்கே நான் நிழல் போல் கட்டுண்டு இருக்கிறேன். என் ஆயுள் இந்த பூமியில் முடியும் வரை நான் இங்கேயேதான் இப்படியேதான் இருக்க வேண்டும். இதை கேட்ட ஸ்ரீதர் அதிர்ந்தான். என்ன, கொலை பண்ணிட்டாங்களா உன்னை கொன்னு புதைச்ச இடம்தான் இதா? மனசே இல்லாம கொன்னு புதைச்சது யாரும் கண்டுபிடிக்க கூடாதுன்னு நினைச்சு மரத்தை வேற நட்டு வச்சிருக்காங்களா? ஐயோ! அப்படி இருந்தாலும் என்ன ஆனாலும் பரவாயில்லை, எப்படியாச்சும் புயலின் ஆத்மாவை விடுதலை அடைய செய்ய வேண்டும் என்று உறுதி மேற்கொள்கிறான் ஸ்ரீதர். இதற்கு முன் இந்த வீட்டில் குடியிருந்தவர், அதற்கு முன் குடியிருந்தவர் என்று அந்த ஊரில் இந்த மரத்தை நட்டவர் யார் என்று பல பேரிடம் கேட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறான். இதன் ரகசியத்தை நிச்சயம் கண்டறிய வேண்டும் என்று ஒரு உந்துதலுடன் செயல்படுகிறான். அந்த ஊரிலேயே வயதான ஒரு மூதாட்டியிடம் கேட்டபோது, தம்பி புயலியா? ஆமாப்பா, அப்படி ஒரு பொண்ணு இருந்தா. 18 வயசு இருக்கும் அவளுக்கு. திடீர்னு ஒரு நாள் ராத்திரியோட ராத்திரியா காணாம போயிட்டா. ஊர்ல எல்லாரும் அவ யாரையோ காதலிச்சுதான் ஓடி போயிட்டான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நீ என்னப்பா வேற மாதிரி சொல்ற? மரம், ஆமா, அந்த மரத்து கீழே ஏதோ ஒரு நிழல் மாதிரி அந்த பொண்ணு அழுற மாதிரி எல்லாம் சத்தம் கேட்குதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். புயலியும் காணாம போய் 2 வருஷம் ஆச்சு. நீ சொல்ற உன் வீட்டு வாசல்ல இருக்க அந்த மரமும் நட்டு 2 வருஷம் இருக்கும்பா. இதுக்கு மேல எனக்கு எதுவும் தெரியலப்பா. ஊர்ல நிறைய பேரு அந்த மரத்துக்கு கீழே ஏதோ நிழல் மாதிரி தெரியுது ராத்திரியானான்னு சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது. எனக்கு அது மேல நம்பிக்கையும் இல்லப்பா. இதுக்கு மேல எனக்கு வேற எதுவும் தெரியாதுப்பா. இதை கேட்டு ஸ்ரீதர் பதறி போனான். அவள் இருந்தது கூட ஊர் மக்கள் ஒருவருக்கு கூட தெரியாதா? எப்படி அனைவரும் ஒரே போல் அவள் ஓடி போய்விட்டாள் என்று அவப்பெயரை வேற ஒரு இருந்தவளுக்கு சூட்டி அவளின் நடத்தையை இவ்வாறு கேவலமாக பேசியிருக்கிறார்கள் என்று நினைக்க நினைக்க அவனுக்கு கண்ணீரே வந்துவிட்டது. ஒரு வாழ வேண்டிய சிறிய பெண் இவ்வளவு துன்பம் அனுபவிக்கிறாளா, இருந்தும் நிம்மதி இல்லாமல் என்று நினைக்க நினைக்க அவன் மனம் பாரமானது. ஒரு வெள்ளிக்கிழமை இரவு
புயலியை மீண்டும் அவன் சந்திக்கிறான். புயலி, நான் சொன்ன மாதிரி உன் ஆத்மாவை இந்த மரத்துல இருந்து விடுவிக்கிற வழிய கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கேன். இன்று உனக்கு இந்த மரத்துல இருந்து நீ இன்னைக்கு விடுதலை ஆக போற. தூறல் மழையாக இருந்தது கனமழையாக பொழிய தொடங்கியது. என் மேல உங்களுக்கு ஏன் இவ்வளவு பார்க்கற? ஊர்ல எல்லாரும் நான் ஓடி போயிட்டேன்னு சொன்னாலும் அப்படியெல்லாம் இல்லைன்ட்டு என்னை நம்பின ஒரே ஆள் நீங்க மட்டும்தான். எனக்காக இவ்வளவு பண்ணிருக்கீங்க. என்னைய நீங்க லவ் பண்றீங்களா என்று கேட்கிறாள் புயலி. அது அது ஆமா, நான் உன்னை லவ் பண்றேன். நிழலா இருந்தாலும் நீயும் ஒரு பொண்ணு தானே. நீ இங்கேருந்து விடுதலை ஆகி இனிமே நீ இங்க தோன்றாமல் போனாலும் என் வாழ்க்கையில உன்னை நான் எப்பயும் மறக்க மாட்டேன். இதை சொல்லி அவன் அவள் முகத்தை பார்க்க நிமிரும் போது புயலி திடீரென விழுந்தாள். மரத்தின் பிணைப்பு அவளை இழுத்தது போல மரத்தோடு ஒட்டி நின்றாள். அவள் முகத்தில் வேதனை தோன்றினாலும் கண்ணீர் சிந்தியவாறு இதை பேசுகிறாள். என் வாழ்க்கை முடிஞ்சும் இந்த மரத்திலேயே என் ஆவி உறைந்து விட்டது. நான் வாழும்போதுதான் என் வாழ்க்கையோட அர்த்தம் தெரியல. ஆனா எனக்கு இப்ப நிம்மதி கிடைச்சிருச்சு. நான் இறந்த அப்புறம் நீ நான் வாழ்ந்த வாழ்க்கையின் அர்த்தமாக மாறிவிட்டாய். இனிமேல் நான் நிழலாக என்னால் இருக்க முடியாது. உன்னுடன் ஒரு ஒளியாக தான் இருப்பேன், உன் நினைவுகளில் மட்டும். ஆனால் முழுமையடையாத எனது இந்த ஜென்மத்தில் நீதான் என் உயிரின் ஒளி. ஸ்ரீதர் கண்டறிந்த வழி அந்த மரத்தை வேரோடு வெட்டி சாய்க்க வேண்டும் என்பதுதான். மரம் சாய்ந்தது. புயலியும் மரத்தோடு சேர்ந்து சாய்ந்து வேதனையை அனுபவித்து, ஆனால் ஒரு நிம்மதி பெருமூச்சுடன் அந்த மரத்தின் சிக்கி கட்டுண்ட அவள் ஆவி சாந்தியடைகிறது. அன்று முதல் அங்கு அந்த மரம் இல்லை. ஆனால் ஸ்ரீதரின் வாழ்க்கையில் ஒரு நிழல் இருந்தது. ஊர் மக்கள் அனைவரிடமும் அவள் யாரையும் காதலித்து ஓடி போகவில்லை, அவளை ஒருவர் கொலை செய்து புதைத்து இருக்கிறார்கள் என்ற உண்மையையும் சொல்லி அவள் மீது விழுந்த பழியும் கலங்கத்தையும் துடைத்து விட்டான். பிறகு அவன் வெட்டிய அந்த மரத்தில் இருந்து ஒரு சிறிய பெண் சிலையை செதுக்கினான். அதன் பெயர் புயலி. அவளின் ஞாபகமாக அதை அவன் வைத்து கொண்டான். அவனின் காதல் சின்னமாக அந்த மரச்சிலை மாறி போனது. மேலும் ஒரு காதல் தோல்வி. இம்முறை அனாதையாக விட்டு சென்ற முந்தைய காதலி போல் இல்லை. இந்த காதல் சேர வாய்ப்பே இல்லை என்று தெரிந்தேதான் அவன் காதலித்திருந்தான். ஆனால் மனதில் ஒரு திருப்தி அவனுக்கு. என் வாழ்க்கை எங்கள் காதலால், அவள் ஆத்மாவாக இருந்தாலும் எங்கு இருந்தாலும் எப்படி இருந்தாலும் என்னை நிச்சயம் பார்த்து கொண்டு இருப்பாள் என்ற எண்ணமே அவனை அனுதினமும் வாழச் செய்தது. போலீஸ் வந்து அவள் உடலை தோண்டி எடுத்து அட்டாப்சி எல்லாம் செய்து அந்த கொலைகாரனையும் கண்டுபிடித்து விட்டார்கள். அவன் நிம்மதியை தேடி வந்த இடத்தில் ஒரு பெண்ணின் நிம்மதியை வாங்கி தந்து இருந்தான் ஸ்ரீதர். அதுவே அவனுக்கு மன நிறைவாக இருந்தது. அந்த கிராமத்திலேயே அவன் வாழ்வை தொடர்ந்தான். புயலியின் மீது அவன் கொண்டிருந்த காதல் மனித வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டது. அவனின் மரணமே அவர்களை ஒன்றிணைக்கும். அந்த நாளுக்காக காத்திருக்க ஆரம்பித்தான் அவன். ஸ்ரீதர் எவ்வாறு புயலியின் உயிருக்கு ஒரு ஒளி போல் இருந்தானோ, ஸ்ரீதருக்கும்
புயலை மீது கொண்ட காதல் அவனின் வாழ்க்கையின் ஒளியாக இருந்தது. இனிமேல் அவள் வெறும் மரத்தடியில் தோன்றும் நிழல் இல்லை, அவன் உயிரின் வாசல் என்று உணர்ந்து மன திருப்தியுடன் அவன் அன்றிரவுதான் இதற்காகவும் காத்து கொண்டிருக்காமல் அமைதியுடன் நிம்மதியாய் ஒரு உறக்கம் கொண்டான்.